Yes, hi, hello and welcome to my YouTube actor Arvind Cat. Yes, இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா காந்தாரா படத்தை பத்தி பேச போறோம். ஆமாங்க, கொஞ்சம் லேட்டான ரிவ்யூ தான், பட் எஸ், காந்தாரா பத்தி தான் பேச போறோம். So let's go to the video. Hi, hello and welcome back to my YouTube channel actor Arvind Cat. Yesங்க, ரொம்பவே பாத்தீங்கன்னா பிரமாதமான ஒரு படம் காந்தாரா சமீபத்தில் நடிச்ச ரிலீஸ் ஆச்சு. சாரி ஃபார் த லேட் ரிவ்யூ, பட் நேற்று முன்னாடி தான் எனக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. I should tell you one of the brilliant movies I've ever watched. In fact, காந்தாரா 1 ஓட பாத்தீங்கன்னா காந்தாரா 2 was deadly. ஏன்னா காந்தாரால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ரொம்ப ஸ்லோவா போச்சு, பட் லாஸ்ட் கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் பிரமாதமா இருந்தது. பட் இந்த படம் பாத்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் தி பிகினிங்கே கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது, பட் எஸ் நடுவுலயும் தேர் வாஸ் லாட் ஆஃப் என்ன சொல்ற ரியலிஸ்டிக்கா இருந்தது ரொம்பவே. வெல் அஃப்கோர்ஸ் இதை பத்தி நான் ஒரு ஒன் லைன் சொன்னா, மூவி இஸ் பேஸ்ட் ஆன் த காடஸ் காட்ஸ். அவங்க வந்து பாத்தீங்கன்னா தே டேக் கேர் ஆஃப் த ஃபாரஸ்ட். அது ப்ரீவியஸ் காந்தாரா 1 பாத்தீங்களா, அந்த பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுறது அண்ட் எப்படி எண்ட் ஆகுறது அந்த கதை. தட் இஸ் இந்த ரிஷப் ஷெட்டியோட பையனை பத்தி தான் இவன் வந்து பாப்பா எங்க அப்பா வந்து இங்க இருந்தா காணாம போறாரா, ஓகே ஸோ என்ன ஆச்சு ஆக்சுவலி சொல்லி அந்த கதை போகுது. ஸோ திஸ் இஸ் தி ஒன் லைன் ஆஃப் தி மூவி. வெல், கமிங் டு த மெயின் ஃப்ரேம் ஆஃப் தி மூவி, காந்தாரா பாத்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்காங்க. ஷார்ட்ஸும் சரி, the kind of action was so realistic and story of course அதுதான். அந்த என்னன்னா இந்த ராஜா வந்து பாத்தீங்கன்னா இந்த காந்தாராவோட பீப்புளை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவார். ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்றது, அவங்க இந்த என்ன சொல்றது இந்த ட்ரேட் பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காம உள்ள வராம அவங்க பயந்துட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாருன்னா இந்த ராஜா போயிட்டு அங்க போய் இது பார்க்க பார்ப்பாரு. அப்போ அந்த ஒரு சமயத்தை பாத்தீங்கன்னா சண்டை நடக்கும், இவங்க எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. ஸோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இதுல காமெடி அவர் மாட்டிக்கிட்டு எனக்கு எப்படியாவது இந்த இதை நீ கூட்டிட்டு போ, இல்லைன்னா அவனை உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ரிஷப் செட்டி சார் சொல்லுவாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து அந்த ராஜாவோட இடத்துக்கு போயிட்டு இந்த ட்ரேடிங் எல்லாம் பண்றாங்க. ஸோ என்ன சொல்றது, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரேடிங்னா ஒரு போர்ட் மாதிரி இருக்கும். நம்ம எப்படி நம்ம போர்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டா அதாங்க பையிங் அண்ட் செல்லிங் அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க நடக்கும். அண்ட் இப்போ வந்து இவங்க வந்து நல்லா பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த போர்ட்டோட இடமே பாத்தீங்கன்னா திஸ் காந்தாரா பீப்புள் வில் டேக் ஓவர். இவங்க கிட்ட இருந்து எப்படி அதை வந்து திருப்பி எடுக்கணும் தான் இப்போ ராஜா போயிட்டு திருப்பி காந்தாராவோட வில்லேஜ்ல போய் அடிப்பாரு. நல்லவங்கமா நடிச்சிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே கொடுமையான ஒரு சம்பவம் பண்ணுவாரு. பசங்களையும் சரி இதையும் எல்லாம் பீப்புளை வந்து இன்னோசன்ட் பீப்புளை வந்து சாவடிப்பாரு. அந்த சமயத்துல தாங்க அந்த என்ன ஒரு சேஞ்ச் வரும் இவருக்குள்ள அந்த சக்தி வரும். அந்த சக்தி, அந்த தெய்வ சக்தி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் ஒவ்வொருத்தரையும் வந்து வந்து கொலை பண்ணுவாரு. ரொம்பவே பிரமாதமா இருந்திருக்காரு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் தட் இஸ் அந்த மகாராணி ருக்மணி வசந்த் அவங்க தான் நடிச்சிருக்காங்க. நம்ம மதராசி படத்துல வந்து ஹீரோயினா நடிச்சதா சேம் இந்த படத்தையும் நடிச்சிருக்காங்க. ரொம்பவே பிரமாதமா நடிச்சிருக்காங்க. அன்பிலீவபிள். ஜெயராம் சார் ரொம்பவே ஒரு சாஃப்டான கேரக்டர், டக்குன்னு பார்த்தா மாறிடுறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேருமே வந்து இவரை வந்து காந்தாரால இருந்து நம்ம ரிஷப் செட்டியை வந்து கூட்டின்னு வந்து சரி நம்ம வந்து நம்ம கோயில்ல வந்து இந்த சிலை வந்து மாற்றணும், ஸோ உங்க கோயில்ல இருக்கிற சிலையை வந்து கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா எங்க வந்து நல்ல ஒரு கோயில் கட்டாங்க. ஏன்னா அந்த 2 சிலை இருக்குல்ல, அதுதான் பாத்தீங்கன்னா மெயின் பவர் அவங்களுக்கு காந்தாரா பீப்புளுக்கு. ஸோ இந்த பவரை எடுக்கிறதுக்கு அவங்ககிட்ட இந்த பவரை எடுத்துட்டாங்கன்னா இவங்க வந்து வீக் ஆயிடுவாங்கல்ல. ஸோ இவங்க போயிட்டு அட்டாக் பண்ணுவாங்க. அதுல இருந்து எப்படி மீறுறது தான் இந்த காந்தாரா படம். எஸ் அஃப்கோர்ஸ் இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபைட் இருக்கு. அந்த டைகரை வந்து ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த புலியோட ஃபைட்டு ஃபர்ஸ்ட் பயந்துட்டோம் நம்ம. ஐயோ என்னடா இந்த புலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வந்து ஏதோ பண்ணிடுமான்னு பார்த்தா அந்த புலி தான் ஹீரோவை வளர்த்துருக்கோம் சின்ன வயசுல இருந்து. ஸோ இவரை வந்து பாத்தீங்கன்னா அனாதையா கடத்திருப்பார். அந்த புலி தான் நம்ம ஹீரோ, தட் இஸ் காந்தாரா. அவர் பேர் நான் மறந்துட்டேன், சாரி, ஞாபகம் வர மாட்டேங்குது. பட் ரொம்பவே பிரமாதமா ரிஷப் செட்டி அப்கோர்ஸ் அவர் தான் ஹீரோ.
பிரமாதம். என்ன ஒரு ஒரு பிசிக்கு, அந்த 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 கெட்டப்பு, தாடி, முடி, ஒரு ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களா அந்த மாதிரி எடுத்திருக்காரு. அண்ட் ஒவ்வொரு டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமா இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ட்ரூ ஸ்டோரிஸ். இது வந்து ஒரு ஊர்ல நடந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த இன்னி வரைக்கும் அந்த தெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்ல இருக்கிறவங்களை காப்பாத்துறாங்க. ஸோ அந்த டான்ஸும் சரி, அந்த ட்ரெஸ், அந்த காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு அந்த தீயில வந்து இவங்க இது பண்ணுவாங்க. வெரி வெரி பியூட்டிஃபுல்லி டேக்கன். ஐ திங்க் ஐ ஷுட் சே 10 out of 10. காந்தாரா அல்டிமேட். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பாஷையிலும் இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. தமிழ்ல கனடா வாஸ் தி ஒரிஜினல் மூவி. கன்னடா, மலையாளம், தமிழ், ஹிந்திலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஓடிட்டு இருக்கு. பேசிக்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நாட் ரொம்ப அழகா இருக்கு. அதுதான் ஒரு சின்ன நாட்டை, காந்தாராவோட நாட்டை பிடிச்சிட்டு இந்த படத்தை ரொம்ப அழகா எடுத்திருக்காரு. அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டும் ஒரு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது பார்த்தா இந்த தம்பி கேட்கறாப்ல, இந்த பையன் என்ன அடுத்தது என்னாச்சு. ஸோ அந்த ஸ்டோரி கண்டினியூஷன். ஸோ மேபி வி கேன் எக்ஸ்பெக்ட் காந்தாரா பார்ட் 3 நினைக்கிறேன். ஸோ எனிவே, wonderful movie, a great treat to watch for the eyes. Action was fantastic and performance wise was very good. All the actors have done extremely very nice. சின்ன ஆர்டிஸ்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. காந்தாரா must watch in theaters. சரிங்களா? Anyways, thank you so much. Hope and pray you like my video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே வெரி சிம்பிளுங்க, ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா ஏன்னா உங்க கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ வாண்ட் யூ டு ப்ளீஸ் வாட்ச் திஸ் என்டையர் வீடியோ அண்ட் லீவ் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ். ஓகே, until next time, this is Tata, bye bye, love you all from Actual Arvind. Cheers.